ஹாய், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு அரைக்கீரை கடையிறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, நாட்டு தக்காளி, 2 வரமிளகா, நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2, 3 விசில் விட்டோம்னா பருப்பு வெந்துடும். பருப்பு வெந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கீரையை அலசி அதில் வைக்கணும். இப்போ கீரையை எடுத்து நல்லா 2, 3 தடவை அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை வந்து ஒரு தடவை மட்டும் கழுவக்கூடாது, அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு 2, 3 தடவை நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக இருக்கும். இல்லை நம்ம சாப்பிடும்போது நெருன்னு இருக்கும். அவ்வளோதான், கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. குக்கரில் விசில் வச்சுட்டேன். ஒரு 3 விசில் வந்தோடனே அதை எடுத்துட்டு அவ்வளோதான், நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு. இந்த அளவு நல்லா குலைவாக வெந்து வரணும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையை அப்படியே அதோட அள்ளி சேர்த்துடலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுறணும். போட்டுட்டு இப்போ மூடி ஒரு 3 விசில் விடணும். அவ்வளோதான், கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டிருக்கேன், சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதை தாளித்து இதில் கொட்டிட வேண்டியதான். ஒரு மத்தக்குச்சி வச்சு நல்லா கடைஞ்சோன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிரும். அவ்வளோதான், கீரை கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கீரை கடையும் போதே உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சுடுதண்ணி வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படின்னு. எனக்கு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.